வணக்கம் ஓவியா. அதாவது நாடு முழுவதும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தில் பைலட்கள் மற்றும் விமான பொறியாளர்கள் உள்ளிட்ட விமான இயக்க பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக கடந்த 4 நாட்கள் விமான சேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டு பயணிகள் அவதிப்பட்டு வந்தனர். சென்னை விமான நிலையத்திலும் பயணிகள் பெரும் அவதி அடைந்து கொண்டு வந்த நிலையில் நேற்று சனிக்கிழமை மதியத்தில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் சென்னை விமான நிலையத்தில் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருந்தன. இதனால் பயணிகள் பெரும் தவிப்புக்குள்ளாகி கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மீண்டும் சென்னை விமான நிலையத்தில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் இயங்க தொடங்கியுள்ளது. முதல் விமானம் அதிகாலை 3 மணிக்கு சென்னையிலிருந்து பூனேக்கு புறப்பட்டு சென்றது. அதைத் தொடர்ந்து அகமதாபாத், அந்தமான், கவுகாத்தி, கொல்கத்தா, புவனேஸ்வர், கோவை, ஜெய்ப்பூர், கொச்சி உள்ளிட்ட 10 விமானங்கள் இயக்க தொடங்கியுள்ளன. மேலும் படிப்படியாக பல்வேறு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் இன்று இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இன்று காலையில் இருந்து இரவு வரையில் சென்னையில் இருந்து டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பூனே, விசாகப்பட்டினம், ஹைதராபாத், கொச்சி, பெங்களூர், கோவை, புவனேஸ்வர், பாட்னா உள்ளிட்ட 28 இடங்களுக்கு செல்லும் இண்டிகோ விமானங்கள் இன்று ரத்து என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல இன்று அதிகாலையிலிருந்து இரவு வரை டெல்லி, மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா, திருவனந்தபுரம், கொச்சி, அந்தமான், கோவை உள்ளிட்ட 20 விமானங்கள் ரத்து என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இன்று ஒரே நாளில் 28 புறப்படும் விமானங்கள், 20 வருகை விமானங்கள், மொத்தம் 48 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் இன்று ரத்து என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் இண்டிகோ நிறுவனம் படிப்படியாக இந்த ரத்து எண்ணிக்கைகள் குறையும் என்றும் வரும் 10ஆம் தேதி முதல் வழக்கமான விமான சேவைகள் இயங்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் கடந்த 4 நாட்களாக தவித்துக் கொண்டிருந்த பயணிகள் இன்று 5வது நாள் 48 விமானங்கள் ரத்து என்று அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் முன்னதாகவே எந்தெந்த விமானங்கள் ரத்து என்று இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனங்கள் பட்டியல் வெளியிட்டு விட்டதால் பயணிகள் ஓரளவுக்கு நிம்மதி அடைந்துள்ளனர். ஓவியா.